Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com. சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஒன்றியம் கமலை கிராமத்தைச் சேர்ந்த உடையப்பன் காளியம்மன் தம்பதியின் மகன் ரவி. இவர் 5வது படிக்கும் போதே தாயார் காளியம்மாள் புற்றுநோயால் இறந்தார். 6ஆம் வகுப்பு முதல் +2 வரை பீர்க்கலைக்காடு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் படித்தார். குடும்ப ஏழ்மையை மனதில் வைத்து படிப்பில் நன்கு கவனம் செலுத்தினார். ரவியின் ஆர்வத்தை பார்த்து பள்ளி ஆசிரியர்களும் பல்வேறு உதவிகளை செய்தனர். தனது மருத்துவ படிப்பு கனவை நனவாக்க சிறப்பு பயிற்சி பெற்று நீட் தேர்வு எழுதிய ரவி 597 மதிப்பெண் பெற்றார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் 7.5% இட ஒதுக்கீட்டில் MBBS சீட் கிடைக்க வாய்ப்பு இருப்பதால் மாணவன் ரவி மகிழ்ச்சியடைந்துள்ளார். நாங்களாம் நீட் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம். இது 7.5 இல்லைன்னா எங்களால் படிக்கிறதுக்கு ஆசை இல்லை. இப்போ 7.5 இருக்கவும் மனசில் வச்சுக்கிட்டு எப்படியா 7.5ல் செலக்ட் ஆகணும்னு நினச்சி படித்தேன். அதே மாதிரி 7.5ல் செலக்ட் ஆகிட்டேன் சார். நீட் இருக்க எக்ஸாம் இருக்கனால மருத்துவ கனவு நினைவாயிடுச்சு சார். அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருந்துச்சு சார். சரி. அப்புறம் நாங்கள் பார்க்காம எங்களுக்கு கேன்சர்னா என்னன்னே தெரியல. அப்போ 5ஆவது படிக்கும்போது எங்களுக்கு அவேர்னஸ் இல்லை சார். சரி, நான் போகும்போது கொஞ்சம் நாங்கள் பார்க்காம விட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அது ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் சார் கேன்சர்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அப்போ இறந்ததுக்கப்புறம் அப்போ எங்கள் அண்ணன் சொன்னேன் சார், இந்த மாதிரி நம்ம வீட்டால் ஒரு ஆள் இறந்ததுக்கப்புறம் தான் நம்ம இறப்பணும் என்னன்னு தெரியுது. இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆள் டாக்டருக்கு படித்தா போதும். எங்கள் அண்ணன் நீட் கோச்சிங் போயிட்டு அவனுக்கு பிடிக்கிறேன்னு வந்துட்டேன் சார். நெக்ஸ்ட் நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், நீ டாக்டர் படிக்க சொன்னதுனால சரி நான் டாக்டர் எடுத்தேன் சார். நெக்ஸ்ட்டு நான் டாக்டர் எடுத்துன்னு சொன்னேன் சார். இங்கே வந்து 10th படிக்கும்போது என்ன பண்ணுறது எப்படி படிக்கிறது என்னெல்லாம் தெரியாது சார். அப்புறம் இங்கே எப்போதும் கிளாஸில் நீ டாக்டர் படிக்கிறேன்னு நான் சொன்னதுக்கப்புறம் எல்லா சாரும் இங்கே வந்து விருப்பப்பட்டு நீட் கோச்சிங் போனால் தான் டாக்டருக்கு போக முடியும்னு சொன்னாங்க சார். நெக்ஸ்ட்டு அவங்களா இண்டிவிஜுவலாக கிளாஸ் எடுத்தாங்க சார். இப்போ கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃப்ரீ டைம் பூரா நீட் கோச்சிங் தான் சார் இங்கே கொண்டு எடுப்பாங்க. இது நீட் கோச்சிங் கிளாஸ் ரூம் இங்கே இருக்குது சார். இது பண்ணிட்டு போவாங்க சார். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஏன் மார்க் குறையுது, மார்க் குறையிற காரணம் என்னென்னு சாரு கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, இந்த கொஸ்டின் டவுட்னு வாங்கி பார்ப்பாங்க. எங்கள் கிளியர்லாம் அப்போவே நைட்டு வந்து 11 மணி வரைக்கும் சார் இருப்பாங்க சார். இருந்து டவுட் பண்ணி கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் சார் வீட்டுக்கே போவாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு இந்த மார்க் எடுக்க வச்சாங்க. எங்களுக்கு அளவு கடந்த சந்தோஷம். டாக்டர் ஆகிட்டோம்னா எங்கள் வாரிசுக்கே பெரிய சந்தோஷம் சார். நல்லபடியாக பெரிய அளவு வரணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் சார். சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். ஏன்டா அப்படி அண்டேத்துல எழுந்திரிச்சிருக்கு 3 மணிக்கெலாம் உட்காந்து சாப்பிட்டா தூக்கம் வந்துடும், நான் அதனால சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனை பார்க்குறதுக்கே. அவனும் ஓடுவேன் சார். சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட மாட்டேன். திருமணி வச்சு அவனாவே போட்டுக்கிட்டு சாப்பாடு கட்டிக்கிட்டு அப்போ லாஸ்ட்டாக ஓடுவேன் ஸ்கூலுக்கு. ஒரு நாள் லீவ் எடுத்து நான் சொன்னால் எடுக்க மாட்டேன். அவர் நல்லது கட்டது கூட லீவ் எடுக்க மாட்டேன் சார். எந்த ஒரு விசேஷத்துக்கு கூட படிப்பு தான் அவனோட லட்சியமே. அதே மாதிரி எங்களோட பிள்ளைங்களும் அடுத்த தலைமுறையும் நல்லபடியாக வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை.